புதிய ஃபேமிலி ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியாவா என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். குட் மார்னிங் அண்ட் வணக்கம். குட் மார்னிங், வணக்கம். வணக்கம் வருண். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கறத கத்துக்க போறோம். எமர்ஜென்சியான சுச்சுவேஷன், அதாவது காலைல வேலைக்கு வந்து போறதுக்கு கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டோம், கொஞ்சம் லேட் ஆகுது ஆஃபீஸ்க்கு, எப்படி சீக்கிரமா ரீச் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு எமர்ஜென்சியா இது? அதெல்லாம் எமர்ஜென்சி கிடையாது, பேர் கொழுப்பு, அதுக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இது எப்படின்னா, நம்ம வந்து திடீர்னு ஒரு இடத்துல வந்து நம்ம எமர்ஜென்சி அப்படின்னா பதட்டப்பட ஆரம்பிச்சிருவோம்ல. ஸோ அந்த நேரத்தில் பதட்டப்படாமல் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு தான் பேசிக்காக பார்க்க போகிறோம். ஆனால் இதுலேயும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக குழந்தைங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ குழந்தைங்களை பற்றி குழந்தைங்க கூட பதட்டப்படுறதில்ல, அவங்க சுற்றி இருக்கவங்க தான் பதட்டப்படுறாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக டிபெண்ட்டாக தானே இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து அவங்க பொறுப்பெல்லாம் நம்ம மேலே இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஓவராக பொறுப்பாக ஃபீல் பண்ணி ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது உண்மை. சரி, பதட்டப்படுறதுனா எப்படி? அவங்களோட படிப்பை நினச்சி பதட்டப்படுறதா, இல்லை அவங்களோட ஹெல்த்தை நினச்சி பதட்டப்படுறதா, இல்லை சில நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது அடிப்படுறது அதை நினச்சி பதட்டப்படுறதா, எந்த மாதிரியான ஒரு டாபிக்? சொன்னதும் ரெண்டாவதாக சொன்னதும் தான் அதிகமாக பதட்டப்படுற விஷயங்கள். ஸோ அதை பற்றி எனக்கு பேச போகிறேன். பிகாஸ் இன்னைக்கான டே என்ன அப்படின்னு பார்த்தா எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ் ஃபார் சில்ட்ரன் டே. ஓகே, எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ்னால் வந்து இப்போ தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள் வந்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உடனே அவங்களுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கிறது. அதை பற்றிலாம் ஒரு நாலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு டேன்னு எடுத்துக்கலாமா இதை? எக்ஸாக்ட்லி அந்த மாதிரியான ஒரு நாள் தான். ஸோ குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்றா எப்படி நம்ம பதட்டப்பட்டுருவோம், அந்த மாதிரிலாம் பதட்டப்படாமல் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றதுக்காக ஒரு டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஸ்டுடியோக்கு வர போகிறாங்க. கிரேட். பட் அது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் பதட்டமே படாதீங்க, கொஞ்சம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஒரு யோகா ஆசனா கற்றுக்க போகிறோம். பார்க்கலாம். வணக்கம். நாளும் ஒரு முதிரைகள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது தீப முத்திரை. இந்த முத்திரைக்கான ஆதார பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீப முத்திரை இதுக்கு என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா, உனக்கொரு கலைக்கல்வி ஞான தீபம் கேளப்பா. அதாவது உனக்கொரு கலைக்கலவி ஞான தீபம் கேளப்பா, நீயே அசையாமை காணாக்கண் கூட்டிடப்பா, தன்னாலே பேச்சடக்கி மூச்சு இலக்கி நிமிர்ந்திடப்பா, வழியில்லா வீதிக்கு ஒரு தீபம் அப்பா. இந்த பாடலினுடைய சூட்சுமத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது உனக்கொரு கலைக்கலவி ஞான தீபம் கேளப்பா, நீயே அசையாமை காணாக்கண் கூட்டிடப்பா, தன்னாலே பேச்சடக்கி மூச்சு இலக்கி நிமிர்ந்திடப்பா, வழியில்லா வீதிக்கு ஒரு தீபம் அப்பா. இந்த பாடல் வந்து இரண்டு விதமான முத்திரைகளை உள்ளடக்கி உள்ளது. நாம் இப்போ உடல் நலத்திற்கு உண்டான முத்திரைகளை மட்டும் இங்கே காண இருக்கிறோம். இந்த முத்திரை வந்து பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனக்குப்பைகள் ஒளியும், சுவாசம் நிதானமாக நடக்கும், நரம்பு தளர்ச்சி குறையும், புத்துணர்ச்சி பெருகும், மன தெளிவை உண்டாக்கி காரிய தடைகளை நீக்கும். நான் இந்த முத்திரை வந்து இரண்டு விதமான பலன்கள்னு சொன்னேன் இல்லைங்களா? அதில் இந்த இரண்டாவது மனம் சம்பந்தமான பலன்களை உருவாக்கக்கூடியதில் இந்த பலன்கள்லாம் வரும். உடல் ரீதியாக பார்க்கும் பொழுது ரத்தம் சுத்தமாகும், மரண பயம் போகும், முடக்குவாதம் விரைவில் குணமடைய உதவி புரியும். இந்த பலன்களை எல்லாம் கவனமாக குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். முதிரையின் பெயர் தீப முதிரை. எப்படி செய்கிறது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், உங்களுடைய கைகளில் வந்து தியானம் வைப்பது போல் இந்த மாதிரி நம்ம வைக்கணும். வச்சு இரண்டு கைகளிலும் ஞான முதிரை வைக்க வேண்டும். ஞான முதிரை அப்படின்றது வந்து நமக்கு தெரியும், ஆள்காட்டி விரலோடு பெருவிரலின் நுனியை தொட்டு இரண்டு கைகளிலும் இப்படி தொடுவது. இது மாதிரி வச்சுட்டு தியான முதிரை வைக்க வேண்டும். தியான முதிரை வைக்கும் பொழுது இதில் குறிப்பு என்ன அப்படின்னா, ஆள்காட்டி விரலினுடைய இந்த இரண்டாவது மடிப்பு இரண்டு கைகளிலும் ஒன்றை ஒன்று தொட வேண்டும். இந்த மாதிரி தொட்டு நுனியில் வச்சு மடி மேலே இப்படி வச்சுக்கணும். இப்போ இந்த முதிரையினுடைய பாடல்களில் வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி முதிரை வைத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய மூச்சை இழக்க வேண்டும். மூச்சு இலக்கி நிமிர்ந்திடப்பா அப்படின்னு சொன்னால், மூச்சை வந்து இலகுவாக மெதுவாக சத்தம் கேட்காமல் மூச்சு விட பழக வேண்டும். அதே போல் முதுகெலும்பை நேராக வைத்து இப்படி உட்கார வேண்டும். அப்போ உங்களுடைய இந்த இடத்துல வந்து ஒரு கை விரல்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டு நேராக முதுகெலும்பு இருக்கும் பொழுது சுவாசம் மெதுவாக நடக்க பழகிவிட்டீர்கள் என்றால் நமக்கு இந்த முதிரையினுடைய பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். முதல் கட்டமாக இதனுடைய பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரத்தம் சுத்தமாவதற்கு மிகவும் உபயோகமாக அமையும். ரத்தம் சுத்தமாச்சு அப்படின்னால எல்லா நோய்களுமே தீரும். இதெல்லாமே ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடிய முதிரைகள். தீப முதிரை எப்படி செய்கிறதுன்னு மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். உங்களுடைய இரண்டு கைகளிலும் ஞான முதிரை வைத்து உங்களுடைய இடது கையினுடைய மேல் வலது கையை கொண்டு வந்து வைக்க வேண்டும். இரண்டு ஆள்காட்டி விரல்களுடைய இந்த பகுதி வந்து ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். இரண்டு கைகளிலும்
பெருவிரல் வந்து ஆள்காட்டி விரலினுடைய நுனியை தொட்டு ஒரு வட்ட வடிவம் உருவாக்க வேண்டும். இந்த முத்திரைக்கு பெயர் தீப முத்திரை. இந்த முத்திரைக்கு சில ரகசிய குறிப்புகள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இடது காலை உள்ளே வைத்து வலது கால் வெளியே இருக்கும்படி பின்னி இருக்க வேண்டும். கீழே உட்கார்ந்துருக்கும் பொழுது நிறைய பேர் வந்து கால் மாற்றி உட்காருவார்கள். ஆனால் இடது கால் உள்பக்கமாக முதல்ல இருக்கணும், அதுக்கு மேலே வலது கால் பின்னி உட்காந்துருக்கணும். முதுகெலும்பு வந்து நேராக இருந்தால் மட்டும்தான் இந்த முத்திரை வந்து பலன் தரும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே முதுகெலும்பை நேராக வைத்து உட்கார பழக வேண்டும். இந்த முத்திரைக்கு பெயர் தீப முத்திரை. பொதுவாகவே முத்திரைகள் செய்யும்போது பார்த்திங்கன்னா நடந்துட்டு செய்யக்கூடாது, சாப்பிட்டவுடன் செய்யக்கூடாது, குளித்து முடித்தவுடன் செய்யக்கூடாது அப்படின்னு சில குறிப்புகள் கொடுத்துருக்குறோம். இந்த முத்திரைக்கு வந்து கூடுதலாக ஒரு குறிப்பு என்னென்னா, முதுகெலும்பு நேராக இருக்குமாறு உட்கார்ந்த நிலையில் செய்ய வேண்டும். தரையில் உட்கார முடியாதவங்க ஒரு நாற்காலியில் அந்த மாதிரி உட்காந்துக்கலாம். உட்காரும் பொழுது என்ன ஒரு குறிப்பு இருக்குது அப்படின்னா, இடது காலை வலது கால் பின்னி இருக்கணும். அப்படி இடது கால் உள்பக்கமாக வைத்து வலது காலை இப்படி வச்சு பின்னிக்கணும். உட்கார்ந்துருக்கும் போதும் அப்படி, நாற்காலியில் உட்கார்ந்தாலும் அதே நிலையை கால்களை பின்னி கொண்டு உட்காரும் மாதிரியான ஒரு குறிப்பு இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும். இந்த 2 குறிப்புகளையும் பின்பற்றி இந்த முதிரைகளை நீங்கள் பழகி வர வேண்டும். பொதுவாக இந்த மாதிரியான 2 கைகளிலும் ஞான முதிரை வைத்து நம்மளுடைய தொப்புள் பக்கத்தில் இந்த முதிரையை வைக்கும் பொழுது நம்மளுடைய சுவாதிட்டான சக்கரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான சக்கரத்திற்கும் மணிப்பூரக சக்கரத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு உடனடியாக புதுப்பிக்கப்படும். இப்படி இந்த 2 சக்கரத்துக்கும் இடையிலான தொடர்பு புதுப்பிக்கப்பட்டு விட்டாலே நம்மளுடைய ஆள் மனதானது ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை எதிர்நோக்கி பயணிக்க ஆரம்பித்துவிடும். இது ஒரு அருமையான தந்திரமான ஒரு முதிரை. முதிரைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உடல், மனம், ஆத்மா என்ற நிலையில் நாம் முன்னேற முடியும் என்பதை நிரூபிக்கக்கூடிய உன்னதமான ஒரு முதிரை இந்த முதிரை. நாளும் ஒரு முதிரைகளை கற்றுக்கொள்வோம், நலமான வாழ்வை அமைத்துக்கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, இந்த யோகா ஆசனா கற்றுக்கிறப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட கான்சன்ட்ரேஷனை தவற விடுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டேன். என்ன பண்ணீங்க? யாருக்கும் தெரியாமல் நான் ஒரு 2 பெரிய சாக்லேட் வாங்கி கீழே வச்சிருக்கேன்னா எனக்கு அதுவரையே அப்படியே ஞாபகம் போயிட்டே இருந்துச்சா, என்னால் ஆசனால கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, 2 சாக்லேட் இங்கே கொடுத்துருங்க, அப்புறம் நீங்கள் வந்து ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லா விஷயமும். அப்புறம் என் கான்சன்ட்ரேஷன்லாம் அங்கே வந்துருமே. நான் சாப்பிட்றேன், அப்புறம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் போயிடணும், அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்காதுல்ல. ஆக்சுவலி இப்போ பிரேக் விடணும், சரியா? பிரேக்கில் சாப்பிடலாமா? யா, கண்டிப்பாக பண்ணலாம். ஷேரிங்கு மற்றவங்க யார்கிட்டையும் போட்டு கொடுத்துறாதீங்க. புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவே இன்று. வெல்கம் பேக். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டிருக்கீங்க. இனியவே இன்று வித் மீ அனிதி அண்ட் வருண். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு டிஃப்ரெண்டான விஷயம் தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு கொடுத்து வந்து சந்தோஷப்படுத்தினாலும் அதுக்கு முன்னாடி யோசிக்க வைக்கிறாங்க. ஏன்னா இது பேர் பார்த்தீங்கன்னா கொய்யாக்கார ஜூஸ். என்னடா இது, அந்த காரன் இந்த காரன் மாதிரி கொய்யாக்காரன் எதை சொல்கிறேன்? கொய்யாக்காரங்க பண்ணுற ஜூஸ் அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா, மிளகு, சீரகம் போட்ட ஒரு கொய்யா ஜூஸ். ஓகே, நீ வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லிட்டேன். ஓகே, ஆனால் எப்படி டெலிஷியஸாக பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம புதுச்சேரி சரவணன் சார் சொல்வார். பார்த்துக்கலாமா? பார்க்கலாம், அப்புறம் ருசிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு கொய்யாப்பழ கார ஜூஸ். இது எப்படி செய்யறதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். நாட்டு சர்க்கரை, கொய்யாப்பழம், பூண்டு, உப்பு, தேங்காய் பால், மிளகு சீரகப்பொடி, இஞ்சி. இப்போ ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம், கம்மியாக சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். 2 பல் பூண்டு போட்டுக்கலாம், 2 பல் பூண்டு, சமமான பூண்டு போட்டுக்கலாம். கொய்யாப்பழம் தேவையான அளவு கொய்யாப்பழம் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். காரணம்னா இது காரமும் இருக்கும். மிதமான இனிப்புடைய பழம் இது கொய்யாப்பழம் போட்டுக்கலாம். லேசாக உப்பு. சாதாரணமாக கொய்யாப்பழத்தில் உப்பு காரம் போட்டு சாப்பிடுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அப்படி தான். ஆனால் நம்ம அந்த மிளகாத்தூள் போடாமல் மிளகு சீரக பொடியெலாம் போட்டு கலந்து தரப்போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜூஸு. நல்லா வடிகட்டிக்கலாம். இது ஜூஸ் இப்போ திக்காக தெரியும். தேங்காய் பால் கலந்தோடனே தின்னா மாறிடும். எவ்வளோ தேவை நாளைக்கு மேலே தேங்காய் பால் கலந்துக்கலாம். எவ்வளோ தேங்காய் பால் கலந்தால் சுவையாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தேங்காய் பால் கலந்துக்கிறோம். சுவைக்கேற்ப மிளகு சீரகப்பொடி, கொஞ்சம் காரம் எவ்வளோ காரமோ அவ்வளோ மிளகு சீரகப்பொடி. இந்த இஞ்சி பூண்டு மிளகு சீரகப்பொடிக்கு சேர்ந்து கலக்கும்போது செரிமானத்தன்மைக்கு தேவையான சக்தியை வந்து மிச்சப்படுத்தி இது சக்தி, உடம்புக்கு சக்தி ஊட்டுறதுக்கு தேவையான சக்தியை வந்து கொடுக்கும்.
இப்போ சுவையான கொய்யாப்பழ கார ஜூஸ் தயாராக இருக்குது. இது ரொம்ப நல்ல ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லுவாங்க கொய்யாவை. இது ரொம்ப நல்ல சுவையான ஜூஸு. குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். இது குளிர்பானமாகவும் சாப்பிட்லாம். கொஞ்சம் காரமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த சுவையை மாற்றி இப்படி தரோம். இது வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. காரம், இனிப்பு, வாழ்க்கையில் இருக்க எல்லா சுவையும் ஒன்றா சேர்ந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை? எல்லாமே கிடச்சிருக்கு அந்த டைமில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொய்யா ஜூஸ்லாம் அவ்வளோவா நம்ம குடிக்கிறதே இல்லை. இந்த காட்டன்லலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேச்சுரல் கொய்யா மாதிரி இது இதில் பாருங்கள் சீட்ஸ்லாம் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த கொய்யா ஃபீலிங்கே கொடுக்கறதுக்காக இன்னும் உள்ளே போட்டிருக்காங்க. ஆனால் குடிச்சா டேஸ்டியாக இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் குடிச்சு முடிச்சோன்னா வந்து இது நேச்சுரல் இல்லை அப்படின்னு தோணுது. ஆமாம், நேச்சுரலான கொய்யா பழம் சாப்பிட்ற அந்த ஒரு சுவையே தண்ணி இருந்தாலும் என்ன கொஞ்சம் கடற்கடலாம் இருக்கும். இருந்தாலும் சரி ஓகே அதுவும் ஒரு எஃபெக்ட் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். ட்ரூ. ஆனால் வந்து இந்த மாதிரி கொய்யா ஜூஸ்லாம் நம்மளுக்கு பண்ணுறதுக்கான சூப்பரான வழியை சொல்லி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த சீசன் ஃபுல்லாகவே அப்படி சும்மா ஜூஸ் சீசனாக மாத்திரம் கூலாகவே இருக்கும் அப்படி. ஆமாம், இப்போ ஒரு கூலாக பிரேக் விட்டுலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியவை என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ் ஃபார் சில்ட்ரன் டே அப்படிங்கிறதுனால நிறைய எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் பற்றிலாம் பேச போகிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா வந்து இதில் நிறைய விஷயங்கள் வந்து முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா கூட பட் நம்ம பரவாயில்ல இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் அவங்களோட குட்டி குட்டி பிரச்சனைகள் அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பாக வரும். பட் ஆனால் நம்ம ரியாக்ட் பண்ணுறதை பார்த்தா இன்னும் ரொம்ப சிரிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெரியவங்க அண்ட் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. மெயினாக வந்து தப்பாக தெரிஞ்ச விஷயங்கள் நிறையா இருக்குது. மித்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் கூட கிளியர் பண்ற ஒரு நாள் இன்னைக்கு. ஆமாமா, கண்டிப்பா. ஏன்னா அதுக்கு எல்லாமே வந்து நமக்கு சரியான பதில் எல்லாம் சொல்றதுக்காக நம்ம டீட்டெயிலாக பல விஷயங்களை ஷேர் பண்றதுக்காக சிவா சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபேமிலி ஹெல்த் சென்டர்ல இருந்து இன்டென்சிவ் கேர் பீடியாட்ரிஷியன் டாக்டர் சிவராமன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். தேங்க்ஸ். வணக்கம். அண்ட் குழந்தைங்களை பற்றி நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷனே குழந்தைங்களுக்கு வரக்கூடிய எமர்ஜென்சி ப்ராப்ளம்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாளும் ஒரு விஷயம் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஒரு நாளும் அப்டேட்டடாக ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கோம் இல்லையா? என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஜென்ரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய எமர்ஜென்சி ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், மருத்துவ காரணங்களாக இருக்கலாம். அடுத்து வந்து ட்ராமா, குழந்தைங்களுக்கு அடிபட்டு ஏற்படக்கூடிய எமர்ஜென்சி ப்ராப்ளம்ஸ். அதில் வந்து ரொம்ப மைனர் ட்ராமாவாக இருக்கலாம், இல்லை மேஜர் ட்ராமாவாக இருக்கலாம். அடுத்து பூச்சிக்கடி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா விஷப்பூச்சிக்கடி. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பாம்பு கடி குழந்தைக்கு, தேள், பூரான், சில சமயம் வந்து ஒரு அந்த கட்டெரும்பு கடி கூட ஒரு சீரியஸான விஷயங்கள் குழந்தைக்கு ஏற்படுத்தலாம். அடுத்து வந்து குழந்தைகள் வந்து இந்த துருத்துருன்னு இருக்க வயசு இது. ஸோ கையில் எது கிடைச்சாலும் எடுத்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும், எடுத்து குடிச்சிடும், இல்லை வந்து ஹர்ட் பண்ணிக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து திரவங்கள், அதாவது டாக்ஸிக் லிக்விட்ஸ், அதாவது குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய திரவங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசிட் கிளீனர் ஃபார் த டாய்லெட்ஸ். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு என்னன்னு தெரியாது. மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ். அப்புறம் இந்த கோடை காலத்தில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது நிறைய அந்த வீட்டில் வந்து லோ சோஷியோ எக்கனாமிக்கெல்லாம் வந்து கெரசினை வந்து வாட்டர் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது குழந்தை விளையாண்டுட்டு வந்து டக்குன்னு தண்ணி நினச்சி எடுத்து குடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒன்று. அண்ட் லாஸ்ட் பட் த லீஸ்ட் சைல்டு அப்யூஸ். ஓகே. குழந்தைகளுக்கு எதிராக ஏற்படக்கூடிய வன்முறைகள், பாலியல் வன்முறைகள் மற்றும் பொது வன்முறைகள், அடக்குமுறை வன்முறைகள் அப்படின்னு அதுவும் சொல்லலாம். ஓகே. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய எமர்ஜென்சிக்கான ப்ராட் ரீசன்ஸ், பொதுவான காரணங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த விஷப்பூச்சிகள் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க டாக்டர். இப்போலாம் வந்து தேடி பார்த்தா கூட எந்த பூச்சியுமே கிடைக்கவே மாட்டேங்குது. வீட்டுக்கிட்ட இந்த பக்கமே வந்து பூச்சியே வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் எல்லாருமே கொஞ்சம் நேச்சரில் விளையாடிட்டு இருந்தாங்க, கீழே வந்து வாரிட்டு வருவாங்க, அண்ட் என்னென்ன பூச்சி இருக்கேன்னு எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபுல்லாக சுற்றிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் அவங்களுக்கு அந்த மாதிரியான எமர்ஜென்சி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருந்துச்சா? இல்லை, அப்போயும் நிறைய இருந்துச்சு. பட் என்ன அப்போது பிரச்சனை அப்படின்னா வந்து மருத்துவ அறிவியல் வந்து அப்போ அவ்வளோ வளர்ச்சி அடையலை. அப்போ மக்களுக்கு வந்து மருத்துவமனைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டே இருக்காது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க லோக்கல் அந்த நாட்டு வைத்தியர்கள் அவங்கள்ட்ட போயிட்டு நிறைய டைம் அவங்க மருத்துவமனைக்கு வரும்போது காப்பாற்ற முடியாத சூழ்நிலை வந்திருப்பாங்க. இல்லை நிறைய அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மித்ஸ், அதாவது ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டாக இல்லாத ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து தவறான சிகிச்சைகள் அளித்து அவங்க குழந்தைங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் தான் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து அந்த காலத்துலேயே இருந்தது. See, there is nothing new. இது புதுசாக எதுவும் ஃபார்ம் ஆகலை. அடுத்து நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயம், நம்ம வந்து காடுகளை அழித்தோம். we have encroached upon that inhabitation. இப்போது பார்த்திங்கன்னா விஷப்பூச்சிகளோட இருப்பிடங்களே நம்ம அழிச்சிட்டோம். இல்லை, அது எங்கே போகும்? அது அடுத்து வந்து அது they have to come somewhere. அது ஒன்று. அண்ட் இந்த விஷப்பூச்சி கடிகள்லாம் வந்து சென்னை மாநகரத்துலேருந்து ஃபெரிஃபரிஸ்,
அதாவது அந்த பார்த்திங்கன்னா அந்த சபர்பன் ஏரியான்னு சொல்கிறோம்ல, அங்கேருந்து நிறையா வரும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளூர், திருத்தணி அந்த மாதிரி ஏரியாவில் வந்து இன்னும் கூட வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட் எங்கெல்லாம் இருக்கோ, விவசாய நிலங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த பூச்சிகள் இருக்கும். ஏன்னா பாம்பு எங்கே இருக்கும்? அக்ரிகல்ச்சர் லேண்டில் எலி இருக்கும், பாம்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த இன்ஹாபிட்டேஷன் இருக்க இடத்துலேருந்து இதோட இது வந்து நிறையா வரும். ஓகே. அண்ட் பொதுவாக வந்து சொல்லுவாங்க ஹியூமன் கல்ச்சரில் பார்த்திங்கன்னா வந்து எப்போ வந்து நம்ம அரிசியெல்லாம் வச்சு ஒரு அந்த சாகுபடி அப்படின்ற செய்ய ஆரம்பிச்சோமோ அப்போ எலிங்கெல்லாம் நம்மளை தேடி வந்துச்சான். அப்புறம் தான் அந்த பூனைங்களாம் நம்மளை தேடி வந்துச்சான். அப்படியே நைஸாக நம்ம கூட ஓட்டிட்டு அவங்கள டொமஸ்டிக் அனிமலாக வந்து வாழ்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குது இல்லையா டாக்டர் சொல்கிற மாதிரி? வந்து நீங்கள் சொல்ல வந்து பல ஆண்டுகள் வந்து நடந்துட்டு இருக்க விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து ரேபிட் க்ரோத் அப்படிங்கிறது இந்த குழந்தைங்களோட வயசில் தான் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 1 மாதம் 2 மாதத்துக்கே வந்து அவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அந்த க்ரோத்தில் தான் வந்து ஆக்சுவலாக நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஸோ இந்த வயசில் இந்த மாதிரியான எமர்ஜென்சிஸ்லாம் வரும் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த வயசில் எந்த மாதிரிலாம் வரும் டாக்டர்? நல்ல கேள்வி. ஸோ குழந்தைங்களுக்கு 1 வயசு குறைவான குழந்தைங்களுக்கு வர எமர்ஜென்சிஸ், ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து நடக்கிறதில்ல. ஸோ அது அம்மாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு பொதுவாக வர எமர்ஜென்சிஸ் பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கும் போதே அதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவோம். இப்போ பிறக்கும் போதே குழந்தைக்கு ஒரு ஹார்ட்டில் ஹோல் இருக்குது, இல்லை இப்போ பிறக்கும் போதே குழந்தைக்கு வந்து அந்த மலக்குழாய் ரெக்டம் வந்து க்ளோஸ்டாக இருக்குது, மோஷன் போக முடியல, இல்லைனா வந்து குழந்தையோட குடல் வந்து சுவாச பகுதியில் இதாகிடுறது, லங்ஸில் போய்டுறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பிறந்து சில மணி நேரங்கள் இல்லை சில நாட்களில் தெரிஞ்சிடும் அது. ஸோ அதெல்லாம் வந்து நியோனேட்டல் எமர்ஜென்சிஸ்ன்னு சொல்லுவோம். பச்சிளம் குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தான விஷயங்கள். அதை வந்து கரெக்டாக பார்த்து கண்டுபிடிச்சி இது பண்ணல அப்படின்னா வந்து குழந்தை உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. குழந்தை கொஞ்சம் ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு, இல்லை ஒரு ஆஃப்டர் 1 மந்த் பச்சிளம் குழந்தைகள் அந்த வயசை தாண்டி வந்துடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் ஏற்படக்கூடிய மாதிரி கிருமி தாக்குதல், இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். ஸோ அதுக்கான அறிகுறிகள் பார்த்திங்கன்னா வந்து குழந்தைக்கு மூச்சு வாங்கிறது, பால் சரியாக குடிக்காமல் இருக்கிறது, இப்போ குழந்தையோட கை கால் வந்து நீளமாகிறது, இப்போ குழந்தை வந்து தூங்கிட்டே இருக்கிறது, இல்லை குழந்தைக்கு வலிப்பு வருது, மூளைக்காய்ச்சல் வந்தால் வலிப்பு வரும். இதெல்லாம் அந்த லெஸ் தென் 1 இயரில் வரக்கூடிய அறிகுறிகள். இல்லை குழந்தையோட மூச்சு வந்து ரொம்ப சவுண்டாக கேட்குறது, இதெல்லாம் வந்து அறிகுறிகள். 1 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குழந்தையோட மூளை வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகிடும், குழந்தை நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ எக்ஸ்ப்ளோரேஷன், இந்த குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் வந்து துருன்னு இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து வாயில் போட்டுக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வரக்கூடிய ஆபத்தன்மைகள் இந்த கிருமி தாக்குதல் நான் சொன்னது இல்லாமல் மற்ற விஷயங்கள்லாம் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட் டாய்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது அதை எடுத்து வாயில் போட்டுக்கும், அது சுவாச குழாயில் போனால் சோக் ஆகிடும். ஸோ அது வந்து குழந்தை நல்லா குழந்தை டக்குன்னு வந்து மூச்சு நின்று போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அம்மா பால் வந்து காய்ச்சி வச்சுருப்பாங்க, இல்லை சாம்பார் பண்ணி வச்சுருப்பாங்க, குழந்தை போய் இது இழுத்துரும், என்னன்னு தெரியாது, ஹாட் லிக்விட்ஸ். ஸோ அதனால் ஏற்படக்கூடிய தீக்காயங்கள். ஸோ இந்த மாதிரி இது. அப்புறம் வந்து நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி குழந்தைங்கள் வந்து அந்த டாய்லெட் கிளீனர் அண்ட் வந்து லிக்விடேட்டர்ஸ், மொஸ்கிட்டோ லிக்விடேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹாட் இந்த மாதிரி கெரசின், சில சமயம் டீசல், இதெல்லாம் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். தெரியாமல் வீட்டில் வந்து மிஷினரிஸ்லாம் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்க தெரியாமல் எடுத்து குடிச்சிடும். அது ஒன்று. ஸோ அந்த துருன்னு சுற்றுப்புற சூழ்நிலைகளை ஆய்வு செய்யும் பருவத்தில் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த நட்ஸ், கொட்டை வகைகள், வேர்க்கடலை ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து குழந்தைகள் சாப்பிடும்போது அதை வந்து சவைச்சு சாப்பிடணும்னு தெரியாது, சூ பண்ணி சாப்பிடாது, அப்படியே முழுங்கும் போது சுவாச குழாயில் போச்சு அப்படின்னா வந்து அது குழந்தைக்கு வந்து உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய பிரச்சனைங்க ஏற்படுத்தலாம். அப்புறம் ஆப்பிள் சீட்ஸு, ஈவன் நாங்கள் வந்து கொலுசோட இதெல்லாம் பார்த்துருக்கோம், சலங்கையெல்லாம் உள்ளே போய் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ ஆக்சிடென்டலி இன்னொரு பெரிய குழந்தை விளையாடும் போது தெரியாமல் வாயில் போட்டுரும். அதெல்லாம் வந்து ரேர் கண்டிஷன்ஸ். அது அவர் காலையே எடுத்து வாயில் வச்சு விளையாடி இருக்காரு இல்லையா? ஓகே. ஸோ அதனால் வந்து இந்த 1 to 5 years வந்து வெரி டேஞ்சரஸ் வருது. அந்த வயசுக்கு மேலே போச்சு அப்படின்னா வந்து குழந்தைங்க, அதாவது ஒரு 10 வயசு குழந்தைங்கள்லாம் வந்து அந்த ரிஸ்க் டேக்கிங் ரொம்ப அதிகம். சைக்கிளை வேகமாக ஓட்டணும், போய் ரொம்ப பயம் இல்லை, அதாவது இளங்கன்று பயம் அறியாது அப்படிம்பாங்க. அவங்களுக்கு பயமே இருக்காது, நம்மளுக்கு ஐயோ இதெல்லாம் பயப்படுவோம், அந்த பயமே இருக்காது. ஸோ வேகமாக சைக்கிள் ஓட்டுவாங்க. அடலசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேகமாக பைக், இப்போலாம் எல்லாம் ஸ்கூட்டி 2 வீலர் எல்லாம் ஓட்டுறாங்க, பைக் வேகமாக ஓட்டுறது, அதனால் ஏற்படக்கூடியது. அப்புறம் தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் இதெல்லாம் வந்து பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே மாதிரி வந்து டிராஃபிக் சென்ஸ், ஸோ ரோடை வந்து வேகமாக ஓடி போய் கிராஸ் பண்ணுறது, விளையாடும் போது வந்து குழந்தைங்க வந்து கீழே விழுந்து அடிபடுறது, இது எல்லாமே வந்து எமர்ஜென்சியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இது இல்லாமல் எல்லா வயசுலேயுமே வந்து ஜுரம், மூச்சு வாங்கிறது, வலிப்பு, இதெல்லாமே வந்து அந்த இன்னொரு முக்கியமான விஷயம், ஜுரம் வந்து வலிப்பு வர்றது. 6 வயசு வரைக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு ஜுரம் வந்தால் வலிப்பு வர தன்மை இருக்கலாம். இது ஒரு ரொம்ப காமன் எமர்ஜென்சி.
ஸோ ரொம்ப காமன் எமர்ஜென்சி. இதை பற்றி கொஞ்சம் பெற்றோர்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் வந்து. ஓகே. அதை வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போகிறது பெஸ்ட். ஏன்னா சாதாரணமாக ஜுரம் வந்து வலிப்பு வரலாம், அது வந்து மூளைக்காய்ச்சலுக்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். ஸோ இட் கேன் பி அ சிம்பிள் ஃபீவர் வித் ஃபிட்ஸ் ஆர் இட் கேன் பி அ சீரியஸ் டிசீஸ். ஓகே. ஸோ அதனால் அந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஆனால் நீங்கள் சொல்கிறதுல என்ன தெரியுதுன்னா, அந்த நாலேஜ் இல்லைனா வந்து பயமே இருக்காது அப்படிங்கிறது வந்து மெயினாக தெரியுது இல்லையா? இக்னோரன்ஸ் அந்த மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம், சின்ன வயசில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் கூட விளையாடிட்டு இருந்தவன் வந்து ஒரு மணி மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து அவன் காதில் போட்டுட்டான். அதில் வந்து எல்லாருமே கேட்குறாங்க, மணி யாரோ போட்டுட்டீங்களா, யார் போட்டிங்கன்னு சொல்லிட்டு. அவனை மட்டுமா டாக்டர் கிட்ட கூட்டு போகிறாங்க, என்னையும் கூட்டு போங்க. ஆமாம் நானும் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் டாக்டர் எங்களை உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் யார் போட்டிங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை வந்து வெளில எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களால வந்து சில நேரத்தில் அவங்களுக்கே புரிஞ்சுக்க முடியாது. அவங்களுக்கு வந்து இது ஆபத்துன்னு தெரியாது. ஓகே. சரி, அந்த என்னென்னா அந்த அவேர்னஸ் இருக்காது, குழந்தைங்க தானே. ஸோ அதனால் வந்து அடுத்து வந்து எக்ஸ்ப்ளோரேட்டிவ் இதனால் வந்து அவங்களுக்கு அது ஆபத்துன்னு தெரியாமல் பண்ணிடுறது தான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் சொன்னால் அம்மா அப்பா திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு அதை அமைதியாக வந்து நைஸாக மறைச்சிடுறது. பொதுவாக வந்து நம்மளோட பெயினை நம்மளால் வெளில சொல்ல முடியும் அப்படின்னாலே நம்ம வந்து இன்னொருத்தங்க அவங்க பெயினை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் அப்படின்னு இருக்கும். இந்த சமயத்தில் வந்து குழந்தைங்களோட பெயினை அவங்களால கம்யூனிகேட்டும் பண்ண முடியாமல் நம்மளால் அது என்ன எதிர் புரியாமல் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்க பார்த்தா நீங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் வந்து பெற்றோரே ரொம்ப பார்த்து வந்து தைரியமாக இருக்க குழந்தையும் இன்னும் வந்து பயமுறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ப்ராக்டிக்கலாகவும் ப்ளஸ் மெடிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு டாக்டர். தொடர்ந்து பேசலாம் ஒரு பிரேக் அப்புறமா. புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக் டு யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சி எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டீங்க. நல்ல வேலைப்பா, சீக்கிரமாக வளர்ந்துட்டேன் அப்படின்னு தான் தோணுது இந்த விஷயத்தெல்லாம் கேட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் டே. அண்ட் வந்து எல்லாருக்குமே இதை பற்றி கேட்கறதுக்கான முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக குழந்தைங்க இருப்பாங்க, இல்லை கண்டிப்பாக எல்லாமே குழந்தையாகவும் இருந்திருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆர்ட் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக கற்று தான் ஆகணும். கரெக்ட். பெரிய ஆர்ட்னு கரெக்டான வார்த்தையை யூஸ் பண்ணிட்டீங்க. அந்த ஆர்ட் டாக்டர் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஓகே. இந்த ஆம்புலன்ஸ் பற்றி எனக்கு ஒரு டவுட் இருக்குது டாக்டர். இந்த ஜென்ரல் ஆம்புலன்ஸ் இருக்குது தெரியுமா, அது இல்லாமல் சைல்டு ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா? அப்படி இருக்கணும்னா சில்ட்ரனுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன ஆம்புலன்ஸில் இருக்கணும்? கட்டாயமாக. ஸோ இப்போ வந்து பச்சிளம் குழந்தைங்களுக்கு இருக்க ஆம்புலன்ஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். நியோனட்டல் ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இன்குபேட்டர்லாம் இருக்கும். இன்குபேட்டர்னால் அந்த குழந்தையோட டெம்பரேச்சர், குழந்தையோட அந்த உடல் சூடு வந்து குறையாமல் இருக்கிறதுக்கான தனி இன்குபேட்டர் இருக்குது. அதில் வந்து மானிட்டரிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப எடை குறைவான குழந்தைங்கள் பிறந்தால் அதுங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஸோ தனி உபகரணங்கள், ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். லைக் வந்து குழந்தைக்கு செலைன் போடுறதுக்கு இன்ஃபியூஷன் பம்பு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மெடிசன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. இது வந்து நியோனட்டல் ஆம்புலன்ஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகே. அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கருவிகள், ஆக்சிஜன், அதுக்கு அந்த மாஸ்க் எல்லாமே வந்து சின்னதாக இருக்கும். அப்புறம் அந்த குழந்தைக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கக்கூடிய அந்த பேக் அண்ட் மாஸ்க் அதுவும் சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு அந்த குழந்தைக்கு தேவையான மருந்துகள் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதுவே வந்து பெரிய குழந்தைங்களுக்கு இருக்க ஆம்புலன்ஸில் வந்து அடல்ட் ஆம்புலன்ஸ் ப்ளஸ் அந்த குழந்தைங்களை வந்து படுக்க வைக்கிறதுக்கான சின்ன சின்ன இது, அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த ஆக்சிஜன் அப்பேரட்டஸ், அப்புறம் வந்து டெலிவரி ஆக்சிஜன் மாஸ்க்கு எல்லாமே சின்னதாக இருக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமாக ஆம்புலன்ஸில் ஒரு பேராமெடிக்கல் பர்சன் டாக்டர் இருக்கிறது ப்ரிஃபரபிள். ஓகே. ஸோ ஏன்னா வந்து ஆம்புலன்ஸ் இருந்தால் மட்டும் பத்தாது, இந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அந்த முதலுதவி பண்ணுறதுக்கான அந்த அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும். இருந்தால் தான் வந்து ஆம்புலன்ஸ் இஸ் யூஸ்ஃபுல். ஆம்புலன்ஸ் கேன் ஒன்லி டிரான்ஸ்போர்ட் அ சைல்டு, பட் அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து இட் மை பி 10 minutes to even 10 hours. ஏன்னா வந்து சில சமயம் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து கூட டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டல்லேருந்து சிக்காக இன்னொரு ஹாஸ்பிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது கட்டாயமாக வந்து மருத்துவ உதவி அதில் வந்து கட்டாயமாக இருக்கணும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து சொல்லும்போது இந்த முதலுதவியை பற்றி நீங்களே பேச ஆரம்பிச்சிங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஆம்புலன்ஸில் உங்களுக்கான சப்போர்ட் இருக்கணும். பட் அதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ்க்கு சுற்றி இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படி தெரியும் போது அவங்க எந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சப்போஸ் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு மூச்சு திணற மாதிரியான விஷயங்கள் இருந்தால், மூச்சு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கணும் டாக்டர்? அது ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் இஸ் பேனிக். ஸோ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பா அம்மா வந்து முதல்ல எவ்வளோ படித்தவங்க படிக்காதவங்க அந்த வித்தியாசமே கிடையாது, எல்லாமே ஃபஸ்ட் கெட் பேனிக்கி. ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து இட்ஸ் அ மேஜர் இது. ஏன்னா வந்து வென்ஸ் யூ கெட் பேனிக்கி யூ டோன்ட் நோ வாட் டு டூ, உங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குழந்தைக்கு மூச்சு திணறல் இருக்குது, ஏற்கனவே வந்து வீசிங் மாதிரி வருதுன்னா அந்த அம்மா அப்பாக்கே தெரியும் என் குழந்தைக்கு வீசிங் வரும்னு சொல்லிட்டு. பட் மூச்சு திணறல் வந்து ஒரு ஆபத்தான அறிகுறி அது. ஸோ மூச்சு திணறல் ஏற்பட்டால் குழந்தையால் பேச முடியுது, நினைவோடு இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக மெடிக்கல் ஃபெசிலிட்டி கூட்டு போகிறது பெட்டர். குழந்தை பேச்சு மூச்சே இல்லை, திடீர்னு விளையாண்டுட்டு இருக்க குழந்தை ஒரு ஏதாவது முழுங்கிட்டு மூச்சு திணறல் இருக்குன்னா அது வந்து ஒரு லைஃப் த்ரெட்னிங் எமர்ஜென்சி. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து கால் ஃபார் ஹெல்ப்.
யாராவது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் இது பண்ணும். அடுத்து குழந்தை மூச்சே விட மாட்டேங்குதுன்னா பெஸ்ட்டு வந்து வாய் வழியாக மூச்சு காற்று கொடுக்கறது நல்லது. ஏன்னா வந்து குழந்தை மூச்சு விடலை அப்படின்னா இருந்துட்டு நின்று போயிடும். ஸோ அதனால் அந்த டைம் பேனிக் ஆகாமல் இருக்கிறது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து குழந்தை சுவாசிக்குதான்னு பார்க்கணும். மூச்சு திணறல் சில சமயம் அதிகமாகிட்டு சுவாசம் நின்று போயிடலாம். ஸோ மூச்சு திணறல் மட்டும் இருக்குது, குழந்தை கை கால்லாம் ப்ளூ ஆகலைன்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடலாம். பட் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உதவிக்கு ஆம்புலன்ஸ் இல்லை ஏதாவது கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மூச்சு விட மாட்டேங்குது அப்படின்னா மூச்சு காற்று வந்து வாய் வழியாக கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் கம்ப்ரெஷன். இது வந்து நம்ம நாட்டில் வந்து இன்னும் அந்தளவுக்கு அந்த பேசிக் லைஃப் சப்போர்ட் டெவலப் ஆகலை. பேசிக் லைஃப் சப்போர்ட்னால் வந்து வீட்டில் இருக்கவங்க இல்லை வந்து ஒரு காமன் பர்சனே வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட் கொடுப்பாங்க. இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் டெவலப் ஆகிருக்கு நிறையா வந்து. ஸோ அதுக்கான ட்ரைனிங் மெத்தட்ஸ் வந்து வி ஹேவ் டு இவாலுவேட். ஏன்னா வந்து வி ஹேவ் டு இம்ப்ரூவ். ஏன்னா பேசிக் லைஃப் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, சீரியஸாக இருக்குன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம். ஹாஸ்பிட்டல்லேருந்து ரொம்ப தூரம் இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த முதல் உதவி, அந்த கோல்டன் ஹவர், அதில் கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று. ஸோ அதனால் அந்த பேசிக் லைஃப் சப்போர்ட் தெரிஞ்சால் நிறைய குழந்தைங்களை வந்து ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டெபிலைசேஷன் பண்ணி காப்பாற்ற முடியும். ஒன்று அந்த மூச்சு திணறல் வந்து சாதாரண அந்த வீசிங்னால மூச்சு திணறல்னா குழந்தைக்கு நெபுலைசேஷன் வச்சாலே சரியாக போயிடும். அது வந்து ஆனால் வந்து அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய வாட்டி வந்து அவங்களுக்கு தெரியும் இது மூச்சு திணறல் வந்து வீசிங்னால வருதுன்னு. சடனாக வருது அப்படின்னா இக்னோர் பண்ணாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து நிதானமாக வந்து உடனே வந்து செயல்படுறது முக்கியம். அது ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த கேட்டட் கம்யூனிட்டின்னு இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அங்கெல்லாம் வந்து இப்போ என்ன பிளேயிங் ஏரியா இருக்குது, தேட்டர் இருக்குது, அது இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த லைஃப் சப்போர்ட் அப்படிங்கிற விஷயமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சீரியஸாக ஒரு சிலது பேசிக்காக தேவைப்படுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. அண்ட் என்னோட கொலீக் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட ஒரு சின்ன டாட்லர் இருக்காங்க அவங்க வீட்டில். அவங்க எப்போவுமே சைல்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது என்னோட ஹவுஸ் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக ஏன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பட் இந்த மாதிரி விஷயங்கள் பேச பேச தான் இந்த அளவுக்கு ஹசார்டஸாக இருக்குது அப்படிங்கிறது புரியுது டாக்டர். நீங்கள் நிறைய முழுங்குறதெல்லாம் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கதவு இடுக்கில் கை மாட்டிக்கிறது, அண்ட் டேபிளோட முனை வந்து இடிக்கிற மாதிரி இருக்கிறது, இல்லை வந்து ஏதோ அயன் பாக்ஸ் ஈஸியாக வந்து அவங்க கையில் வந்து படுற மாதிரி இருக்கிறது, இல்லை ஏதாவது அவங்களுக்கு ரொம்ப ஹசாரஸாக ஈஸியாக வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னா எப்படி ஒரு ஹவுஸ் வந்து சைல்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க? முக்கியமாக இது ஹவுஸில் இருக்க பீப்புள் முக்கியம். ஓகே. ஸோ சைல்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா வந்து குழந்தைங்களை எப்பயுமே கண்காணிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க வந்து குழந்தைகள், அவங்கள நீங்கள் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் டு மானிட்டர் தம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக தான் ஐ வாண்ட் டு இன்சிஸ்ட். குழந்தைகள் வந்து எவ்வளோ நீங்கள் சைல்ட் ஃப்ரெண்ட்லியாக வீடை வச்சுட்டு குழந்தைங்களை வந்து நீங்கள் துருத்துருப்பெல்லாம் கம்மி பண்ண முடியாது. ஸோ சம்படி ஷுட் மானிட்டர் த சைல்ட். அந்த கண்காணிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை வந்து போய் ஒரு டேபிள் இடிச்சுக்குது, இல்லை சும்மா ஃப்ளோர்லேயே விழுந்துடுது, நெத்தியில் வந்து ஒரு ரத்த காயம் ஏற்படுது அப்படின்னா நிறைய டைம் என்ன பண்ணுவாங்க, உடனே ஒரு காஃபி பவுடர் வச்சு அதை சீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஒரு எங்கே ரத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் ஒழுகுது அப்படின்னாலும் ஒரு சுத்தமான துணி இல்லை காட்டன் பஞ்சு வச்சு கம்ப்ரெஸ் பண்ணால் போதும். அழுத்தி பிடிச்சிங்கன்னா பேசிக் கான்செப்ட் இன் கண்ட்ரோலிங் அ ப்ளீடிங். ரத்த காயம் எங்கே ஏற்பட்டாலும் அதை வந்து ஒரு சுத்தமான துணி இல்லை பஞ்சு வச்சு அழுத்தி பிடிச்சிங்கன்னா நின்றுடும். அதே மாதிரி வந்து ரத்த காயம் கையில் ஏற்படுது அப்படின்னா கையை தொங்க விடாமல் நல்ல காட்டன் வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு கையை லிஃப்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. ஸோ என்ன ஆகும்னா வந்து அந்த கிராவிட்டினால் ரத்தம் ஓட்டம் அதிகமாகும், இது ஆகாது ஒன்று. அடுத்து வந்து பிளாஸ்டர் இருந்தால் பிளாஸ்டர் அப்ளை பண்ணலாம். பண்ணிவிட்டு ஒரு ரொம்ப பெரிய காயமாக இருந்தால் அது சில சமயம் தையல் போட வேண்டியது இருக்கலாம். ஸோ மருத்துவமனை கொண்டு போகிறது பெட்டர். அப்புறம் சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஹோம் அப்படின்னா வந்து குழந்தைங்க கைக்கு வந்து ஹசார்டஸ் சப்ஸ்டன்சஸ் ஆர் டேஞ்சரஸ் சப்ஸ்டன்சஸ் படக்கூடாது. ஸோ அதனால் நிறைய டைம் என்ன ஆகும், கிச்சனில் இருக்கிறதெல்லாம் குழந்தைங்க ஏறி எடுக்கும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து ஒரு குழந்தைங்க கைக்கு படாத தூரத்தில் வைக்கிறது பெட்டர். ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நைஃப் அதெல்லாம் குழந்தைங்க ஈஸியாக எடுக்காத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அதுங்களுக்கு தெரியாது, விளையாட்டுத்தனமாக எடுத்து இது பண்ணணும். அடுத்து வந்து முக்கியமாக ஐ வாண்ட் டு இன்சிஸ்ட் ஆன் ஒன், இது டெரஸ்க்கு குழந்தைய கூப்பிட்டு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நிறைய டைம் வந்து எங்கள் எமர்ஜென்சி மெடிசன் அண்ட் இன்டென்சிவ் கேரில் வந்து மாடியிலேருந்து குழந்தை கீழே விழுந்து பார்த்துருக்கோம். நிறையா பண்ணுறது எட்டி பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க போனோன்னு. ஸோ வந்து குழந்தைங்க வந்து அண்டு டெரஸ் மட்டும் இல்லை பால்கனிலேருந்து கீழே விழுந்த குழந்தைங்களாம் நிறையா பார்த்துருக்கோம். அம்மா வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்பாங்க பால்கனியில், சாப்பாடு எடுக்க உள்ளே போயிருப்பாங்க, திடீர்னு வந்து பார்த்தா குழந்தைய காணாமல் கீழே இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த பேரப்பட் வால்ஸ்லாம் வந்து இட் ஷுட் பி சஃபிஷியன்ட்லி ஹை இனஃப் டு ப்ரிவெண்ட் அ சைல்ட் ஃப்ரம் பீப்பிங் அவுட் ஒன்று. அடுத்து வந்து அந்த பால்கனிஸ்லாம் வந்து நல்லா இந்த ரெயிலிங்லாம் போடும்போது கேப் இல்லாமல் இருக்கணும். அது இட் ஷுட் பி சேஃப் இனஃப். ஹைட் வந்து நல்லா ஹைட் வைக்கணும். அடுத்து வந்து முக்கியமாக யாராவது இந்த பால்கனிலாம் போனால் குழந்தைய சூப்பர்வைஸ் பண்ணணும். கட்டாயமாக வந்து டெரஸ் போனால் சூப்பர்வைஸ் பண்ணணும். இந்த சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஹோமில் குழந்தை கைக்கு படாத அளவுக்கு அந்த ஆபத்தான விஷயங்கள் டாய்லெட் கிளீனர் எல்லாமே வந்து சேஃபான இடத்துல வைக்கணும் ஒன்று.
அடுத்து வந்து இந்த மாதிரி குழந்தைகள் கீழே விழுந்து அடிப்பட மாதிரி இருந்தால் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் அது வந்து எப்பயுமே இருக்கணும். அதில் வந்து ஒரு பேசிக் திங்ஸ் இருக்கணும். வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேண்டைடு, காட்டனு, அப்புறம் வந்து ஒரு டிங்சர் பென்சாயின், அதாவது டிங்சரில் க்ளீன் பண்ணுறதுக்கான இது, அது எல்லாமே உங்களுக்கு இருக்கணும். அது ஏன்னா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி கூப்பிட்டு போனீங்கன்னா child will be comfortable and அங்கேயும் வந்து இந்த மாதிரி ரத்த கசிவெல்லாம் நிறுத்தலாம். நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பயந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் போகிறோம், அங்கே ஆனால் அதை விட ஒரு பெரிய மிருகம், கொடிய மிருகம் உட்காந்துட்டுருக்கு. கரெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் வித்தியாசம் இருக்கும், அது மாதிரி வந்து வெளில இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா டாக்டர் எல்லாருமே வந்து விளையாட வேணாம், என் பையன் எங்கேயா போனால் விழுந்துருவான், ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே பொத்தி வச்சு ஒரு செம்ம விளையாட்டை சொல்லி கொடுத்துருவாங்க. என்னன்னு தெரியும்ல அது? ஆமாம், அதை வீடியோ கேம் போட்டுருவாங்க, இல்லை ஃபோனை கொடுத்துருவாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நிறைய ப்ரீகேஜி ஸ்கூல்லாம் இருக்கலாம், அந்த ப்ளே ஸ்கூல்லாம் கூட வந்து ஒரு சில எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க. ஓகே, எந்த ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்ட்டு அதில் பார்த்தா ஜம்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் 2 குழந்தைங்களாம் ஜம்ப் கூட பண்ண மாட்டேங்குது, ரிப்போர்ட்லாம் எழுதி கொடுக்குறாங்க. ஓகே, ஏதோ ஜாய்ஸ்டிக் வச்சு ஜம்ப் பண்ண அழுத்திட்டு இருக்காங்களோ. பட் இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து மூளையை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா, சைக்காலஜிக்கலாக. சரியா? ஸோ அதனால எப்படி நம்ம வெளியில் போனால் விழுந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக வெளில போகாமலாம் இருக்க முடியாது. ஸோ அதை எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. தொடர்ந்து எல்லாருமே காலை வேளையில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கிறது இனிய வேண்டிய நிகழ்ச்சியாக புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிற ஒரு முக்கியமான நாள் பற்றி பேசியிருக்கோம். டாபிக் கேட்டோடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் எந்த அளவுக்கு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வீட்டில் வந்து வால் பசங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வால் பசங்க வந்து ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு ஜாலியாக இருப்பாங்க, ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருப்பாங்க, துருன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸ் தான் வந்து மற்ற பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கையில் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், ஆக்சுவலாக எங்கள் குழந்தைங்களை விட பேரண்ட்ஸ் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். இன்னும் ஏன்னா அவங்களை விட டபுள் மடங்கு தான் அவங்களை பார்த்து ஓடிட்டே இருப்பாங்க பின்னாடி. அதெல்லாம் உடம்பு குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து நீங்களாம் குறைவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இருந்தாலுமே அந்த குழந்தைங்களை வந்து இப்படி கண்கொத்தி பாம்பா பார்க்கணும் அப்படிம்பாங்க. எப்போ எது பண்ணாங்க தெரியும், கொஞ்சம் லைட்டாக திருட்டு மொழி இருந்தாலும் உடனே சந்தேகப்படு அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாரையும் சந்தேகப்படக்கூடாது. ஆனால் குழந்தைங்க மட்டும் 24 மணி நேரம் சந்தேகப்பட்டுட்டே தான் இருக்கணும். அதுக்காக அவங்கள வந்து சும்மா வந்து அடக்கையே வச்சிருக்கணும், வெளியே விடக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இதுல இருந்து புரியுது. நிறைய விஷயங்களில் வந்து கண்ணு வைக்க வேண்டியிருக்கு. எது இதெல்லாம்ன்றதை டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பார்த்தீங்கன்னா வந்து சில்ட்ரனுக்கு பார்க்குறோமோ இல்லையோ, பேரண்ட்ஸ்க்கு நிறைய சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ பொதுவாக இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல நமக்கு டாக்டர் கிட்ட போகிறோம் அப்படின்னா கூட அதுக்கு முன்னாடி வந்து நம்ம குழந்தைய வந்து ரொம்ப மானிட்டர் பண்ணது நீங்கள் சொன்ன விஷயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியதும் இருக்குது. ஏன்னா குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கிறத பார்த்தா தான் அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சமாவது யூகிக்க முடியும். ஆனால் எப்போவுமே நம்ம யூகிக்கிற மாதிரி பண்ணாமல் இருக்கிறது தான் குழந்தைங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே வந்து டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு சில சிம்டம்ஸ்லாம் கேட்பாங்க. வாமிட் பண்ணாங்களா, இல்லை ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்களா, எப்படி இருக்காங்க அப்படின்லாம் கேட்பாங்க. இது ஏன் இந்த சிம்டம்ஸ்க்குலாம் என்ன அர்த்தம் டாக்டர்? ஆமாம், ஸோ இந்த ஜென்ரல் டேஞ்சர் சைன்ஸ் நீங்கள் கேட்குறது குழந்தைக்கு இந்த அறிகுறிகள் இருந்தால் ஆபத்துக்கான அறிகுறிகள் அப்படிங்கிறீங்க. அது ஏஜ் பொறுத்து வித்தியாசமாக இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வயசு கம்மியாக இருக்க குழந்தைங்கன்னா மெயினாக வந்து அவங்க வேலையை வந்து அம்மாட்ட பால் குடிச்சிட்டு தே வில் ஸ்லீப் அண்ட் தே வில் கொஞ்சம் டாட்லர்ஸ், அதாவது அந்த 6 மாதத்து ஒரு வயசு வரும்போது கொஞ்சம் தவள ஆரம்பிக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலி அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை அம்மாட்ட சரியாக பால் குடிக்க மாட்டேங்குது, இல்லை குழந்தை வந்து அதிகமான ஜுரம் இருக்கலாம், இல்லை சில்லுன்னு ஆகிடலாம். ஸோ அந்த ஏஜில் வந்து ஹைப்போதெர்மியாவும் இம்பார்ட்டன்ட். அதுவும் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாகிறதும் டேஞ்சரஸ் சைன். அது அடுத்து மூச்சு வாங்குறது குழந்தைக்கு, அப்புறம் கை கால்லாம் வந்து உதடெல்லாம் ப்ளூ ஆகிடுறது குழந்தைக்கு, அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு வலிப்பு வர்றது, இல்லை குழந்தைக்கு வந்து சீரியஸான ஒரு தொப்புலேருந்து சீ வர்றது, இல்லை வந்து கொப்பளங்கள், பெரிய பெரிய கொப்பளங்கள் கட்டிகள் இருக்கிறது. அந்த குழந்தையோட யூஷுவல் ஆக்டிவிட்டியிலேருந்து மாறிடுச்சுனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஒரு வயசுக்கு மேலே ஆகிடுச்சுனாலே வந்து குழந்தைங்களுக்கு வந்து காமனாக பார்க்குறது ஜுரம், ரொம்ப வந்து அதிகமான ஜுரம் இருக்கிறது. நல்ல ஆக்டிவாக துருத்துருன்னு இருக்க குழந்தை ரொம்ப டல் ஆகிடுச்சுனாலே இட்ஸ் ஒரு வெரி ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன். அது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடனே குழந்தையோட ஆக்டிவிட்டி லெவல் கம்மியாகிடுச்சுன்னா டாக்டர்கிட்ட உடனே பார்க்கணும். அண்ட் இந்த சில வகையான ஜுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சூடாகும், கை கால்லாம் கோல்ட் ஆகிடும். அப்போ குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குது, அப்போ யூரினே போகலை 12 ஹவர்ஸ்க்கு குழந்தை வந்து ஒரு ரொம்ப நேரம் யூரினே போகலை, இல்லை குழந்தையோட வந்து சுவாசம் வந்து வித்தியாசம், ஃபன்னி ப்ரீத்திங்பாங்க சார், ஏதோ வித்தியாசமாக இருக்குது குழந்தையோட ப்ரீத்திங் வந்து. அப்புறம் அந்த ஏஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்ஸ் எல்லாம் வர்றது, இது எல்லாமே வந்து ஜென்ரல் டேஞ்சர் சைன்ஸு. அதே மாதிரி வந்து இப்போது குழந்தை வந்து கீழே விழுந்து அடிப்படுது, விளையாண்டுட்டு இருக்கு, பார்க்கில் விளையாடுது இல்லை வீட்டில் விளையாடுது, கீழே விழுந்து அடிப்படுது. ஸோ 2 விஷயங்கள் வி ஆர் வொரீடு. ஒன்று வந்து தலையில் ஏற்படும் அடி. ஸோ ஏன் வந்து வி ஆர் வொரீடு அப்படின்னா வந்து மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டால் அதுக்கான சில அறிகுறிகள் அம்மா அப்பாவே வந்து இது பண்ணலாம். அது என்னென்னா குழந்தை விளையாண்டுட்டு இருக்க குழந்தை கீழே விழுந்து அடிப்படுது, மயக்கமாகிடுது, அது ஒரு ரொம்ப டேஞ்சரஸ் சைன். அடுத்து வலிப்பு வர்றது, அந்த குழந்தைக்கு வலிப்பு வர்றது, அந்த குழந்தை வந்து இல்லைனா வந்து கண்ணை முழிச்சு பார்க்குது, திருப்பி மயக்கமாகிடுது,
இல்லை வாமிட்டிங் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குது, இல்லை காது மூக்கு தொண்டையிலேருந்து ரத்தம் வருது, இதெல்லாமே இருந்தால் இது மூளையில் ரத்த கசிவுக்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இம்மீடியட்டாக மெடிக்கல் ஹெல்ப் கூட்டு போகிறது பெட்டர். இது வந்து ட்ரிவியல் இன்ஜுரியாகவும் இருக்கலாம். சில சமயம் கீழே விழுந்திருக்கும், தலையில் வந்து வெளியே தோலில் அண்ட் சதையில் வந்து ரத்த காயம் இருக்கலாம். அது ஒன்றும் இது இல்லை. பட் இந்த தலையில் அடிப்பட்டால் வர டேஞ்சர் சைன்ஸ் வந்து கட்டாயமாக தெரியணும். இதுக்கு வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து சின்ன காயத்துக்காக வந்து சார் குழந்தைக்கு வந்து சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு தே வில் பி வெரி ஒரீடு. பட் சிடி ஸ்கேனுக்கும் சில இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா குழந்தைக்கு தேவையில்லாத டெஸ்ட் எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து எந்த டெஸ்ட்டுமே தேவையில்லாமல் பண்ணக்கூடாது. ஸோ வந்து ஒரு இதோ தான் நிறைய பேர் பேனிக்காக வந்து சார் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு. எங்களோட அட்வைஸ் வந்து அது தேவையான இருந்தால் பண்ணணும். ஒன்று இது வந்து தலையில் அடிப்பட்டா. இதே மாதிரி வேற எங்கேயாவது வயிற்றில் அடிப்படுது அப்படின்னா வந்து குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா வயிறு வீங்கி போயிடுது, இல்லை வந்து அடிப்பட்ட இடத்துல வந்து ரொம்ப தோலில் வந்து செவந்து போயிருக்கு அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து சில சமயம் என்ன ஆகும், குழந்தைய தூக்குவாங்க, கையை பிடிச்சி இழுத்துருவாங்க. ஸோ எல்போ வந்து புல்டப் ஆகிடும். ஸோ குழந்தை கையவே திருப்பாது, கையை திருப்ப முடியாது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி சிம்பிள், புல்ட் எல்போ. இதே வந்து குழந்தை வந்து ஏதாவது கீழே விழுந்து அதுக்கு நடக்க முடியலை, ரொம்ப வலிக்குது அப்படின்னா எக்ஸ்ரே எடுத்து பார்க்க வேண்டியது, டாக்டர் டிசைட் பண்ணுறது பெட்டர் அது. ஏன்னா வந்து பெரிய எலும்புகள் முறிவதா இருக்கான்னு பார்க்கணும் ஒன்று. ஸோ வந்து உங்களுக்கு வெளியே தெரிய காயங்கள் வந்து இரத்த காயங்கள் இது, அதே மாதிரி நான் சொன்ன தலையில் அடிப்பட்ட ஏற்படுகிற அறிகுறிகள் இதெல்லாமே வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயமாக. ஓகே. அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா என்னமோ வித்தியாசமாக இருக்குன்னா டாக்டர் பார்க்குறது பெட்டர். ஓகே, ஒரு சான்ஸ் எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெவர் டேக் அ சான்ஸ். ஏன்னா வந்து சில்ட்ரன்ஸ் ஆர் ஃபியூ அண்ட் ப்ரீஷியஸ். இப்போல்லாம் எல்லாம் ஒரு குழந்தைங்க இல்லை மேக்ஸிமம் 2 குழந்தைங்க தான். அண்ட் எவ்ரி சைல்டு இஸ் ப்ரீஷியஸ் ஃபார் எவ்ரி பேரண்ட். ட்ரூ. ப்ராக்டிக்கலான சுச்சுவேஷனே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டீங்க. ஆனால் என்ன சொல்லுது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த வால் பசங்க அதிகமாகிட்டே இருக்காங்களா, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், நிறைய பேர் வந்து எமர்ஜென்சிக்காக வெளில போகிறாங்க. லைக் நிறையா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸை வந்து தூக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நாங்கள் படித்தோம். பட் அந்த மாதிரி நிஜமாக எத்தனை பேர் இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமும் இருக்குல்ல. இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து டிரான்ஸ்போர்ட் இன் எமர்ஜென்சி has been revolutionized by EMRI. இந்த 108 ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்னால் குழந்தையை காப்பாற்ற முடியாமல் போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா மக்களுக்கும் வந்து இப்போ ரொம்ப அவேர்னஸ் இருக்குது. ஸோ ஒரு சாதாரண இவங்க கூட இப்போ 108 கால் பண்ணுங்கப்பா அடிப்பட்டா. இப்போ எங்கேயாவது ரோட்டில் ஒருத்தங்க அடிப்பட்டு கிடக்குறாங்க, குழந்தையோ பெரியவங்களோ, 108 கால் பண்ணுங்கள், வருவாங்க இம்மீடியட்டாக. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் இன் எமர்ஜென்சி இஸ் கீ. அது வந்து இப்போ இட் இஸ் ரெவல்யூஷனைஸ்ட் எமர்ஜென்சி கேர் த்ரூ அவுட் தமிழ்நாடு. ஸோ அதனால் வந்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அதனால் இப்போ நமக்கு நிறைய எமர்ஜென்சி வராங்கன்னு தெரியுது. ஏன்னா வந்து டிரான்ஸ்போர்ட் இல்லாதனால தான் நிறைய டைம் குக்கிராமத்துலேருந்து உங்களுக்கு டவுன் கூட்டு வரதுக்கு 50 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு அந்த ஊருக்கு பஸ்ஸு வந்து ஒரு நாளைக்கு 2 பஸ் வருதுன்னா எப்படி கொண்டு வருவாங்க? அவங்களுக்கு வந்து வேறு 4 வீலர் டிரான்ஸ்போர்ட் இருக்காது. அதனால் அந்த எமர்ஜென்சி டிரான்ஸ்போர்ட் இன் 108 ஆம்புலன்ஸ் ஹஸ் ரெவல்யூஷனைஸ்ட் எமர்ஜென்சி மெடிசன் இன்டென்சிவ் கேர். வி ஷுட் தேங்க் தம் ஃபார் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஒன்று. அடுத்து வந்து மக்களுக்கும் அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு. இப்போது வந்து இந்த மாதிரி டாக் ஷோ மீடியாலாம் இதானதுக்கப்புறம் மக்களுக்கும் இதெல்லாம் இருந்தால் கொண்டு போகணும் அப்படிங்கிற அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு. லிட்ரஸி லெவலும் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து படித்த அப்பா அம்மானா வந்து ஓரளவு யோசிப்பாங்க அண்ட் இது பண்ணுவாங்க. அண்ட் இப்போ படிக்காதவங்க கூட வந்து இதெல்லாம் இருந்தால் கொண்டு போகணும் போல் இருக்குது அப்படின்னு தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்காக. ஏன்னா வந்து அடல்ட் அப்படிங்கிறது வேறு, அவங்க வந்து ஒரு 2 நாள் இருக்கலாம் பார்க்கலாமாங்க. குழந்தைங்கன்னா எல்லாத்துக்குமே அது வந்து சென்சிட்டிவான விஷயம். ஸோ அதனால் வந்து ஒன்று அவேர்னஸ், அடுத்து முக்கியமான டிரான்ஸ்போர்ட். ஸோ வி ஆர் டிரான்ஸ்போர்ட்டிங் மோர் சில்ட்ரன் ஏர்லி. ஓகே, அண்ட் டிரான்ஸ்போர்ட் பற்றி பேசணும். அதுக்கு அடுத்த நிலை அதாவது மருத்துவமனை. நம்மளோட தமிழக மருத்துவமனைகள் அதுக்கு தயாராக இருக்கா? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ், சைல்டு இன்டென்சிவான விஷயங்கள்லாம் வந்து உடனே கவனிக்கிறதுக்கு, டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கான சிகிச்சைகள்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக நிலையில் இருக்காங்களா அவங்க? எல்லாம் ஈவன் எல்லா லெவலில் ஹாஸ்பிட்டலையும் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடுச்சு. இந்த நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சிளம் குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்லே வந்து எல்லா கேருமே இருக்குது. வென்டிலேட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. அண்ட் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து குழந்தைகளுக்கான எமர்ஜென்சி மெடிசன் கான்செப்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த எமர்ஜென்சி மெடிசன் இன் சில்ட்ரன் வந்து 1990s அப்புறம் தான் வந்து ரேப்பிடாக டெவலப் ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸும் இல்லை. ஏன்னா இது வேர்ல்டு வைடே பார்த்தீங்கன்னா 1970s அப்புறம் தான் டெவலப் ஆச்சு. ஓகே. ஸோ 1970க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எமர்ஜென்சி மெடிசனை அடல்ட் டாக்டர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க பொதுவாக. பட் குழந்தை வந்து இட்ஸ் நாட் எ ஸ்மால் அடல்ட் கிடையாது. அவங்களோட உடல் கூறுவே வேறு, அவங்களோட வளர்ச்சி தன்மைகள் வேறு. ஸோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய எமர்ஜென்சிஸ் வேறு. இந்த எக்ஸ்பர்டைஸ் டெவலப் ஆக மற்ற ஃபெசிலிட்டிஸ் டெவலப் ஆக ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லேயும் வந்து பெரிய டெவலப்மெண்ட் இருக்குது. தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் தி பயனியர் இன் மெடிசன், பயனியர் இன் இது. அதனால் வந்து இப்போ வந்து குழந்தைங்களுக்கான ஆபத்து இதுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது.
இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். பட் வந்து தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் தி பயனியர்ஸ் இன் மெடிக்கல் ஃபீல்டு, எஸ்பெஷலி இன் சைல்டு எமர்ஜென்சி அண்ட் இன்டென்சிவ் கேர். அதில் வந்து ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஓகே. அண்ட் பெரிய பெரிய சர்ஜரிஸ்க்குலாம் பக்கத்து கண்ட்ரீஸ்ல இருந்தால் கூட சில்ட்ரனை கூட்டிட்டு தமிழ்நாட்டுக்கு வரதை நம்ம பார்க்குறோம். மெடிக்கல் டூரிசம் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, நிறையா வந்து காம்ப்ளிகேட்டட் இது. ஏன்னா வந்து இந்தியா இதில் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்ப சீப் இங்கே பண்ணுறது. அதே எக்ஸ்பர்டைஸ் இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இதே பண்ணிங்கன்னா வந்து ஈவன் இங்கே வந்து இதோட ஒரு 40-50 மடங்கு அதிகமாகுது. இப்போ இங்கே பண்ணிங்கன்னா வந்து ஒன்று யூ ஹேவ் த சேம் எக்ஸ்பர்டைஸ். ஸோ அந்தளவுக்கு நல்ல மருத்துவர்கள், மருத்துவ உபகரணங்கள் இங்கே இருக்குது. காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் த காஸ்ட். அதனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்தியாவில் வந்து வைத்தியம் பண்ணிக்கிறாங்க. எஸ்பெஷலி சென்னை இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஹப் இன் மெடிக்கல் டூரிசம். பொதுவாக வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சந்தேகங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படிப்பட்ட சந்தேகமாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஷோ பார்த்தா கண்டிப்பாக ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும்ல. கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு காமெடியான இன்சிடென்ட் சொன்னீங்க இல்லையா, நிறைய பேர் வீட்டில் வந்து குழந்தைங்க வீட்டில் பார்த்துருப்போம். குழந்தைங்க வந்து ஓடிட்டே இருப்பாங்க, கீழே விழுந்துருவாங்க, அப்படியே டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க, யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க பாருங்க. ஆனால் பார்க்கலாம்னா பார்த்தீங்கன்னா அவங்களே தொடச்சு போட்டேன், இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சீரியஸாக பேரண்ட்ஸ் அதுக்கு ஐயோ விழுந்துட்டே அப்படின்னா ஆமாம் இப்போ நீ அழுவணுமே ப்ளீஸ் அழு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் எனிவே நிறைய விஷயங்கள் குழந்தைங்களோட வேர்ல்டுக்குள்ளேயே போயிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கேள்விகளாக டாக்டர் கிட்ட ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனிய வை என்று வெல்கம் பேக் இன் காலை வேலையில் இனியவன் நிகழ்ச்சியை தொடர்ந்து எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. டாக்டர் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த டாபிக் பற்றி எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிற டாபிக் பற்றி. அண்ட் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களும் ஆக்சுவலாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா, நம்மளை பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸ். ஆனால் குழந்தைங்களை விட கண்டிப்பாக பேரண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப கவனமாக பேசிட்டே இருக்கணும். பிகாஸ் அவங்க தான் வந்து இதை பார்த்து ஓகே அடுத்த ஸ்டெப்லாம் டக்கு 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 எடுத்து வைக்கணும். தொடர்ந்து டாக்டர் சிவராமன் கிட்ட பேசலாம். இப்போ எமர்ஜென்சி அப்படின்னு பேசும்போது கண்டிப்பாக இந்த கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்கிறது வந்து மிஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கோல்டன் ஹவர் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா? ஆமாம், கோல்டன் ஹவர் அப்படிங்கிறது குழந்தைக்கு ஒரு ஆபத்து கால ஒரு அறிகுறி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய அந்த டைம் தான் கோல்டன் ஹவர். ஸோ இப்போது ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்க கொண்டு வந்துடுறாங்க. நான் சொன்ன மாதிரி குழந்தை எதையாவது முழுங்கிடுது, அது சுவாச குழாயில் போயிடுது. நான் சுவாச குழாயில் ஒரு சின்ன தூசி போட்டாலும் நம்மளுக்கு என்ன ஆகுது, பயங்கர தும்மல் வருது, நம்ம ரெஸ்ட்லெஸ் ஆகிடும். இதே வந்து ஒரு சின்ன பொருள் உள்ளே போனாலும் குழந்தையோட சுவாசத்தை அடைச்சிடும். அது இந்த கோல்டன் ஹவரில் வந்தாங்க, உள்ளே வந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா வந்து குழந்தையை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே வந்து டிலே ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஒன்று. அடுத்து ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு முதல் உதவி அங்கே பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு குழந்தை வந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி திருத்தணி அந்த பக்கத்துலேருந்து வரும்போது பாம்பு கடிச்சு வருது. ஸோ பாம்பு கடினால் என்ன ஆகும், 2 விஷயங்கள் ஏற்படலாம். ஒன்று வந்து ரத்தம் உறையாத தன்மை ஏற்படலாம், இன்னொன்று குழந்தையோட சுவாசம் நின்று போயிடலாம். ஸோ அங்கே எனக்கு நினைவோடு இருக்க குழந்தைய அங்கே அந்த செயற்கை சுவாசம் கொடுத்து அனுப்பிச்சா அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம். அதே வந்து அந்த சைல்டோட அந்த மூச்சு குழாயை வந்து அந்த சுவாசம் கொடுக்குற அந்த இது கருவி போட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணலை அப்படின்னா அந்த குழந்தை இங்கே வரும்போது நிறைய டைம் குழந்தை இறந்து போய் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த கோல்டன் ஹவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி வந்து குழந்தைக்கு வந்து இப்போ ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் ஆகுது, குழந்தைக்கு ஒரு பல இடத்துல காயம்படுது குழந்தைக்கு. அப்படிங்கிறப்போ வந்து அந்த குழந்தைய அங்கேயே ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சாதாரண வெஹிக்கிள் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தையோட அந்த கழுத்து பகுதியில் அடிபட்டால் என்ன ஆகும்னா வந்து நம்ம ஸ்பைன் தண்டுவடம் இருக்குது, முதுகு தண்டுவடம், அதில் பாதிப்பு ஏற்பட்டால் குழந்தையை காப்பாற்றினாலும் குழந்தை வந்து பேரலிசிஸ், அது குழந்தையோட கை கால்கள் செயலிலேருந்து போயிடலாம். அதே வந்து அந்த குழந்தைய வந்து ஒழுங்காக ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு இந்த ஸ்பைனல் சர்வைக்கல் காலர்லாம் வச்சு கொண்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தைய மற்ற இன்ஜுரிஸ் ட்ரீட் பண்ணி இதையும் ட்ரீட் பண்ணலாம். ஸோ அந்த கோல்டன் ஹவரில் வந்து ஒன்று யூ கேன் சேவ் மோர் லைஃப்ஸ். அடுத்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த கோல்டன் ஹவரில் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டால் ஒன்று அந்த குழந்தையை காப்பாற்றினா கூட அதோட மூல பாதிப்பு இல்லை வேறு ஏதாவது பாதிப்புகள் பின்னாடி கடுமையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கோல்டன் ஹவர் வந்து இட்ஸ் க்ரூஷியல் இன் எனி மெடிக்கல், குழந்தைங்கன்னு இல்லை அடல்ட் எல்லாத்துக்குமே வந்து அது கோல்டன் ஹவர் இம்பார்ட்டன்ட். குழந்தைங்களுக்கு மிக மிக முக்கியம் அந்த கோல்டன் ஹவர் வந்து. அந்த ஃபஸ்ட் ஹவரில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து இட் வில் மேக் a huge difference in child's life. இது மட்டும் இதை வந்து நிறைய கேசஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி விளக்கி சொன்னால் அதான்ப்பா பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்ல யார் மாதிரி ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. அதில் நிறைய நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் நியாயமாக வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பாட்டி வைத்தியத்தில் வந்து நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்து வந்து தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர். இல்லை, பாட்டி வைத்தியங்கிறது யாருமே வந்து தெரியாமல் பண்ணுறது தான். ஸோ இன்டென்ஷனலாக யாரும் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த பிறந்த குழந்தைக்கு வந்து இந்த கழுதைப்பால் ஊற்றுறது, சக்கரை தண்ணி ஊற்றுறது, அப்புறம் வந்து குழந்தைக்கு தேவையில்லாத, அதாவது முதல்ல 6 மாதம் தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும், இல்லை வந்து இந்த தொப்புளில் வந்து வேறு ஏதாவது வைக்கிறது,
இல்லை வந்து முன்னாடிலாம் அந்த சாணிலாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் இப்போ வைக்கிறதே கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா டெட்டனஸ்லாம் வரும். அது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இப்போ அந்த பழக்கங்கள்லாம் வந்து இல்லவே இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து தேவையில்லாத ஒரு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, வீட்டில் வந்து அப்பா அம்மா வந்து குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலன்னா, இல்லைப்பா 2 நாள் பார்க்கலாம் ஒன்றும் ஆகாது. ஸோ டிஸ்கரேஜ் பண்ணுறது, அதுவும் ஆமாம் ப்ரோகாஸ்டினேட்டோட நல்லாகும். இது என்ன ஒன்றும் இல்லை, எங்கள் காலத்தில் எல்லாம் ஒன்று சாதாரண விஷயம் தான், ஜுரம்னா 2 நாள் இருக்க தான் செய்யும். ஜுரம் சாதாரண விஷயந்தான், பட் ஜுரத்துக்கு கூட வர ஆபத்து அறிகுறிகள் சாதாரண விஷயம் கிடையாது. ஒன்று அப்புறம் நான் சொன்ன மாதிரி தேவையில்லாத திங்ஸ் அப்ளை பண்ணுறது, அடிப்பட்டதுன்னா வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா காஃபி தூள் அப்ளை பண்ணுறது, தெரியாமல் அப்ளை பண்ணுறது தான். அடுத்து வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பு கடிக்கு வந்து அவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப வியர்டு. ஸோ வந்து பாம்பு கடித்தவொடனே அந்த ஆன்டி ஸ்னேக் வினம் பாம்பு முறிவு மருந்து கொடுத்தா அவங்களை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த பாம்பு விஷம் வந்து உடம்புல பரவி மூளை மற்றும் ரத்த இதை பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை பச்சிலை மருந்து கொடுக்கலாம் சரியாயிடும், ஒன்றும் பண்ண வேண்டாம், இங்கேயே வச்சிருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் அந்த கோல்டன் ஹவர் போயிடும், அந்த குழந்தைய லேட்டாக கொண்டு வருவாங்க, குழந்தைய காப்பாற்ற முடியாமல் போயிடும். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் நம்ம புதுசாக எதுவும் அட்வைஸ் கொடுக்காம இருக்கிறது பெட்டர் இது. அண்ட் வந்து இந்த மாதிரி பாட்டி வைத்தியங்கள் அப்படிலாம் வந்து அந்த காலத்தில் சில வைத்தியங்கள் நல்ல முறைகள்லாம் இருந்தது, பட் நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அதனால் வந்து பெட்டர் வந்து குழந்தைய வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வர. ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் டாக்டர்கள் மருத்துவமனைகள்லாம் வந்து போதிய அளவில் இருக்குது. ஈவன் கிராமத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, டாக்டருங்கள் அவைலபிளாக இருக்காங்க. அடுத்து வந்து டாக்டருங்க எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஸோ நம்ம கூப்பிட்டு போகணும் அவங்கள்ட்ட வந்து, அதாவது வந்து நம்மளுக்கு வந்து ஒன்று தெரியணும், குழந்தைய டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகக்கூடிய அறிகுறிகள் நம்ம சொன்ன மாதிரி தெரியணும். அடுத்து யாரும் டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சரியாயிடும். இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னா, குழந்தைக்கு வலிப்பு வந்திருக்கும், வந்து அது உடனே கூட்டு வந்தால் பார்த்து டக்குன்னு வைத்தியம் பண்ணலாம். அது வந்து ஒரு நாள் வீட்டிலே வச்சுட்டு திருப்பி இன்னொரு வலிப்பு வந்ததுக்கப்புறம் கூட்டு வருவாங்க, அது மூளைக்காய்ச்சலாக இருக்கும். ஓகே. ஸோ வந்து மோர் தென் இப்போலாம் என்ன ஆச்சுன்னா, மோர் தென் கமிஷன் இட் இஸ் ஒமிஷன். ஸோ ஏதாவது பண்ணுறதோட ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது, அதுவும் வந்து குழந்தையோட அந்த காப்பாற்றுறதுக்கான இதை வந்து சான்ஸ் வந்து கம்மி பண்ணிடும். ஓகே. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம டாபிக் பேர் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் டே. டாப்பிக்லேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு அலாரமோடையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து நம்ம பேசின பார்த்து ஏதோ பயமுறுத்துற மாதிரியே தெரிஞ்சிருக்கோம். பட் லைஃப்பில் குழந்தைய வளர்த்தவங்க இல்லை குழந்தைங்க கூட வந்து ரொம்ப க்ளோஸாக பழகினவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நிறையா வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து வாய்ப்பு மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இல்லையா ரியல் லைஃப்பில். சீரியஸாக அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக ரொம்ப கேர் எடுத்து தான் பார்த்துக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ புதுசாக இருக்க மாம் அண்ட் டேட்க்கெலாம் கூட ரொம்ப பதட்டமாக தான் இருக்கும், ஐயோ என்ன பண்ணணுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் அப்பப்போ வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பிக்சர் வந்து வைரல் ஆகிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா? World War II வந்து ஆம்புலன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன காட்டில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க, அதுதான் ஆம்புலன்ஸ். அர்ஜென்ட்டாக வந்து தள்ளிட்டு போவாங்க 2 பேர். அதுதான் அங்கேருந்து எவல்யூஷன் ஆகி இன்னைக்கு உள்ளேயே வந்து குழந்தை டெலிவரி வேறு வழி இல்லைனா நடக்கிற அளவுக்கு அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், அந்த குழந்தை டெலிவரி சொன்னி அதெல்லாம் வந்து ரொம்ப இன்னும் வேறு வேறு ஸ்டோரிஸ்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆட்டோலே டெலிவரி பார்த்துட்டு அதெல்லாம் கூட கேள்வி. ஆமாம், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினில் அங்கே பாருங்கள் லக்கியாக எந்த அளவுக்கு சூப்பராக இருந்திருக்கு. டாக்டர் இருந்திருக்காரு, ஒருத்தவங்களுக்கு லேபர் பெயின் வந்திருக்கு, டாக்டருக்கான தேடினப்போ கரெக்டாக ஒரு டாக்டர் கிடச்சிருக்காரு, அவரே வந்து மருத்துவம் பார்த்து வந்து குழந்தைய டெலிவரி பண்ணிட்டாரு. செமையான விஷயம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. இதோட சேர்ந்து இன்னும் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறதுக்காக இன்னொரு வெப்சைட்டும் இருக்குது எனக்கு. கிரேட், நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? எஸ் கேட்டலாமா? www.kidshealth.org. ஓகே, kidshealth.org. இப்போ நம்ம டாக்டர் சொன்னார் இல்லையா அசாடஸான விஷயங்கள், அதை வந்து இன்னொரு விஷயத்தில் பிரதிபலிக்கிற மாதிரி, இன்னொரு சைடில் வந்து பார்க்குற மாதிரி, அவங்களோட ஹெல்த் எப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வெப்சைட் ஆகுது. சீரியஸ் நிறைய நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸில் பல விஷயங்கள்லாம் பேசணும். எனக்கு வந்து இதில் வந்து சைக்காலஜிக்கலாகவும் இருக்குது. ஏன்னா வந்து இந்த டீனேஜ் அப்படிங்கிறது கிட்ஸ் தான் இல்லையா, 14 வயசு வரைக்கும் குழந்தைங்க அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைங்களாம் ஒவ்வொரு ஏஜ்லையும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இதில் வந்து பல விஷயங்கள்லாம் இருக்குது. கிரேட். இப்போ நம்மளே வந்து கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்களே அந்த ஸ்டேஜ் அது எவ்வளோ காமெடியாக இருந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரியுது. ஏன்னா ஒன்றுமே புரியாத ஒரு டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் சொல்கிறப்ப என்ன அது எல்லா படத்துலையும் ஒரே டைலாக் சொல்கிறாங்க அப்படின்னு தோணும். பட் வந்து லிட்ரலி கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ஒரு ஏஜ் தான் இல்லையா அது? ஆமாம், ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஏஜ். ஆனால் குழந்தைங்க மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து தான். என்ன பண்ணுறான் இவன், டெய்லியும் அதுக்கு போகிறான், நிஜமாவே குழம்பிடுவாங்கல்ல. நம்ம வந்து அப்பவும் என்ன நினச்சிட்டு திரும்ப நம்ம தான் செம்ம ஸ்மார்ட்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். பட் பேரண்ட்ஸ் எல்லாம் நிஜமாவே ஸ்மார்ட் தான்டா, என்ன பண்ணாலும் டாஜிக் காமிச்சு. ஆனால் இதெல்லாம் பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து தெரியுமா? சீரியஸா. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து குழந்தைக்கு 50 வயசு ஆனாலும் அவங்க வந்து குழந்தைங்க தான். ஆனால் 14 வயசு வரைக்கும் தான் நம்ம வந்து சில்ட்ரன் அப்படிங்கிற அந்த கேட்டகரி வச்சிருக்கோம். ஸோ அந்த ஏஜுக்குள்ள வந்து குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு
வருஷமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளுமே வந்து பல சேஞ்சஸ்லாம் இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஹெல்த்துக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வெப்சைட் kidshealth.org. கிரேட் இன்ஃபர்மேஷன் நிறையா கிடச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு மேனுவல் மாதிரி வச்சுட்டு இப்படி நடக்குதா நாளைக்கு இப்படி நடக்குதான்னு பார்த்துட்டே இருக்கக்கூடாது. எல்லாம் வந்து மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு உங்களுக்கு அதாவது குழப்பம் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு குட் பேரண்டிங்காக ஹெல்ப் பண்ணுற வெப்சைட் தானே இது. ஆமாம், இன்னொரு தான் ஸ்பெல் பண்ணிட்டு பேர் மட்டும் kidshealth.org. kidshealth.org அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்ஸ் ஹெல்த் மட்டும் இல்லை, எல்லாரோட ஹெல்த். அதாவது ஹெல்த்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மென்டல் ஹெல்த் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட மென்டல் ஹெல்த் இன்னும் பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான் இனிய வேண்டிய நிகழ்ச்சி டெய்லி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதை தொகுத்து வழங்கிட்டு இருக்க நாங்கள் எப்படி ஒரு பார்ட் ப்ளே பண்ணுறோம் அண்ட் வர விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, கெஸ்ட் சொன்ன விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, மெயினாக டாபிக் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து நாங்கள் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு சேஞ்சஸ் நிறையா எங்களோட ஷோவில் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஃபார்மாலிட்டி இல்லாமல் டெய்லி இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மேலே அடிக்கும் உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ்லாம் அனுப்பிடுங்க. ஆப்ஷன் 2 இதோட டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உடனே எங்களுக்கு சொல்லலாம், அல்லது கீழே டிஸ்பிளே இருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் கைப்பட கடிதம் எழுதியும் அனுப்பலாம். கண்டிப்பாக நாளைக்கு இதே மாதிரி பாசிட்டிவான விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வரும் ஆனந்த்.